அஸ்ஸலாமு அலைக்கும். அப்படின்னு பக்கம் வாசகர்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நலமா? இன்னைக்கு நான் வந்து ஒரு முக்கியமான 2 ஆப்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். இது அவசியம் நம்ம மொபைலில் இருக்க வேண்டிய ஆப்ஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் தான். ஸ்பீக்கர் பூஸ்டர் அண்ட் ஸ்பீக்கர் கிளீனர். இந்த ரெண்டும் நம்ம மொபைலில் அவசியமாக இருக்க வேண்டிய ஒரு ஆப்ஸ். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டைப் பண்ணுங்கள் ஸ்பீக்கர் கிளீனர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே இப்படி வந்துடும். இது வந்து ஒரு ஃப்ரீ ஆப்ஸ் தான். நிறைய உலகம் முழுக்க இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் இதனால் என்ன பயன் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். நம்ம வந்து மொபைலில் சில சமயம் பாட்டு கேட்போம், ஃபோனில் பேசும்போது இந்த குறைன்னு சவுண்டு வர்றது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கிறது காரணம் நம்ம மொபைல் ஸ்பீக்கர் வந்து நம்ம வாங்கினதுலேருந்து அப்படியே தான் வச்சுருப்போம், அதை க்ளீன் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிறதுனால சவுண்ட் நம்மளுக்கு தெளிவாக துல்லியமாக கேட்கும். சரிங்களா? இது வந்து ஒரு தடவை நம்ம செஞ்சோம்னா மறுபடி அதுவே டைம் சொல்லும். 40 நாளைக்கு ஒரு தடவை, 50 நாளைக்கு ஒரு தடவை அப்படின்னு சொல்லி டைம் சொல்லும். அப்போ நம்ம இதை மறுபடியும் க்ளீன் பண்ணிட்டு நம்ம சவுண்டு வந்து கிளியராக கேட்கறதுக்கு உள்ள ஒரு நல்ல ஆப்ஸ் இது. இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணுங்கள். இதில் செட்டிங்ஸ்லாம் ஒன்றுமே பெருசாக கிடையாது. இப்படி ஓப்பன் பண்ணோன்னே இப்படி காட்டும். இதில் அந்த மேலே தெரியுது பார்த்தீங்களா ஒரு சிம்பிள், அந்த சிம்பிள் இப்படி டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே இப்படியே போகும். இதில் ஒரு சவுண்டு வரும். இப்போ வருது பார்த்தீங்களா? இந்த சவுண்ட் வந்து ஒரு 2-3 செகண்ட் வரும், அவ்வளோதான். இதுக்கு பிறகு உங்கள் மொபைலை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். சவுண்ட்லாம் ரொம்ப கிளியராக துல்லியமாக கேட்கும். அந்த குறை சவுண்ட்லாம் இருக்காது. ஓகேவா? இருங்க, ஒரு 2-3 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். இப்போ அந்த சவுண்ட் போட்டு முடிஞ்சு. இங்கே கீழே அப்படியே பாருங்கள். 30 டேஸ்லேருந்து 45 டேஸுக்கு பிறகு நான் அதை செஞ்சால் போதும் மறுபடியும் அப்படின்னு காட்டுது. சரியா? ஸோ இவ்வளோதான். இதில் ஒன்றும் செட்டிங்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், ஓப்பன் பண்ணுறோம், மேலே உள்ள அந்த சிம்பிளை டச் பண்ணுறோம், இப்படி போகும், அவ்வளோதான். ஓகேவா? தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு ஆப்ஸ் என்னென்னா ஸ்பீக்கர் பூஸ்டர். இந்த இருக்கிறது ஸ்பீக்கர் பூஸ்டர். நம்ம டைப் பண்ணோடனே இப்படி 2வது ஆப்ஸாக இது வந்துடும். இதில் என்ன நம்மளுக்கு உபயோகம் அப்படின்றத பார்த்துருவோம். இதில் கொஞ்சம் நம்ம ஒரே ஒரு செட்டிங்ஸ் மட்டும் பண்ணணும். இதில் ஒரு நிமிஷம். இந்த ஸ்பீக்கர் பூஸ்டர் இப்படி நம்ம ஓப்பன் பண்ணோன்னா இப்படி தான் காட்டும் இது. அதில் இந்த செட்டிங்ஸ் மாதிரி ஒரு இது சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா? அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே இந்த செட்டிங்ஸ்ன்றதில் 2வது இருக்கிறதுல போங்க. அதில் இந்த ஷோ வால்யூம் கண்ட்ரோல் இருக்குல்ல, அதில் ஒரு டிக் கொடுங்க. நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் அலோடு பூஸ்டர், இதை வந்து 60 இருக்கும், நம்ம 100 வச்சுக்கணும். அவ்வளோதான் அதில் உள்ள செட்டிங்ஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போது நம்மளுக்கு வால்யூம் 100% இருக்குது. பூஸ்ட் வேணும்னா இவ்வளோ தூரத்துக்கு உள்ள ஒரு 45 இதுக்கு வச்சுக்கலாம். இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொன்னால், நம்ம கால் பேசும்போதோ அல்லது நம்ம இப்போ ஒரு சாங் கேட்கும்போதோ இல்லை ரெக்கார்டிங் பண்ணும்போதோ நம்மளுக்கு வந்து சவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்ம மொபைலில். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அப்படி கேட்கும்போது நாம் இப்படி இது வந்து மேலேயே இருக்கும், நமக்கு சவுண்டு சரியாக கேட்கல. நம்ம ஃபோன் பேசிகிட்டு இருக்கோம், சவுண்டு சரியாக கேட்கல. இந்த வைபர், இது வாட்ஸ்அப், இதெல்லாம் சவுண்டு அதிகமாக கேட்காது. அப்போ இந்த பூஸ்டிங்கை நம்ம ஏற்றி வச்சுக்கிட்டு பேசினோம்னா சவுண்ட் நம்மளுக்கு அதிகமாக கேட்கும். சரிங்களா? இதனால நிறைய நன்மைகள் இருக்குது இந்த 2 ஆப்ஸ்னாலையும். ஸோ இதுவும் ஒரு ஃப்ரீ ஆப்ஸ் தான். ப்ளே ஸ்டோர் போயிட்டு நீங்கள் அதை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இது உங்களுக்கு உபயோகமான ஆப்ஸாக இருக்கும்னு நம்புகிறேன். சரியா? இந்த ஸ்பீக்கர் பூஸ்டர் அண்டு ஸ்பீக்கர் கிளீனர், இந்த ரெண்டையும் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி உங்கள் மொபைலை சவுண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் நீங்கள் தடுத்துக்க முடியும். இன்ஷா அல்லாஹ் இதே போல் இன்னொரு பதிவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். தொடர்ந்து அபின் பக்கம் பகுதிகளில் வர்ற எல்லா வீடியோஸும் உங்கள் வாலில் வரணும், உங்கள் ஃபேஸ்புக்கோட பகுதியில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேஜை லைக் பண்ணுங்கள், வீடியோஸை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குறதோடு இல்லாமல் மற்றவங்களுக்கும் தெரிய வைங்க. அதிகமான நண்பர்களுக்கு இன்வைட் பண்ணுங்கள். பேஜ் இப்போ அடுத்ததாக வந்து யூடியூப்பில் நம்மளோட வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றி நான் அடுத்தது ஒரு வீடியோ போடுறேன், அதுலேயும் தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்த பதிவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு.